ரசிக்கணும். இது மாதிரி எனக்கு ஒரு சாரி இருக்கான்னு பார்க்கணும். இது மாதிரி நான் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். இல்ல இவங்க யாருமே இல்லப்பா, வேற மாதிரி இருந்தாப்பா அவன். ஆனா இவ்வளவு புடவை வச்சுட்டு பூட்டியவே வச்சுக்க முடியுமா? காட்டணுமா இல்லையா? அதை எப்படி காட்டுவீங்க? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பீரா திறக்கிற மாதிரி திறப்போம். அப்ப பாத்துட்டு ஐயோ இவ்வளவு சாரி வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னாங்க. 7 ரூம்ஸ் இருக்குது, 1000 சாரி இருக்குது. அத பார்த்தனா அப்படியே மலைப்பா நின்னுடுவாங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய புடவைகளை காட்டுறதுக்கு என்னென்ன மாதிரியான உத்திகளை கையாளுவீங்க? இனிமே தான்டா சீனே இருக்குது. எங்க வீட்டுக்கு இப்ப யாருன்னா வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க எடுத்துட்டு வந்த சாரிய பீரோல வைக்காம அவங்களுக்கு கண்ணுக்கு படுற மாதிரி எதிர்க்கவே வைக்கிறது. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. எடுத்துட்டு வந்த சாரி ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு டீச்சர்ஸ்ல வந்து பிளவுஸ் எடுக்க வந்தேன். அதுக்காக கையில எடுத்து போன மாதிரி இருக்கு. 4 பேருக்கு பப்ளிசிட்டி பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. வீட்டுக்கு வரவங்க என்ன மாதிரி புடவை கட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இதே மாதிரி புடவை என்கிட்ட கூட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போய் அதோட எக்ஸ்ட்ரா இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து காமிச்சிடுறேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அவங்க புடவையை பத்தி புலங்காகிதம் அடைஞ்சு பேசின போது உங்களுக்கு என்னெல்லாம் மைண்ட்ல ஓடிச்சு? சார் இது ஒரு விஷயம்னு இத வந்து இவ்வளவு பெருமை பேசிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சு. வாரத்துல 6 நாள் நம்ம ஆபீஸ் போறோம். 6 புடவை நம்மள்ட்ட இருக்கிற கலெக்ஷன்ல ஒரு 6 புடவை டெய்லி ஒண்ணு அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க 6 சாரி 6 நாளைக்குங்கறாங்க. மறுபடியும் அதே 6 சாரி அடுத்த வாரம் அவங்க கட்டிட்டு போவாங்களா கேளுங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? நம்ம வந்து நமக்காக கட்டணும். அடுத்தவங்க பார்த்து என் புடவையை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். என்னோட அறிவை போய் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. வீட்டுக்கு கொண்டு வரவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிடலாமே. ஆமால அவங்க பயங்கர தற்பெருமையா பீத்திக்கிட்டாங்க பாரு. தற்பெருமையா பேசிட்டாங்க. இதாங்க உண்மை. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு.